Hello guys, welcome back to my channel AJMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Redmi தரப்புல இருந்துட்டு Redmi Note 8 Proன்ற இந்த ஸ்மார்ட்ஃபோன் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய ஒரு சின்ன நான் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் எப்படி இருக்குது, ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அது வர்த்தான ஸ்மார்ட்ஃபோனாக என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குன்றத இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ Redmi Note 8 Pro. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்துட்டு இன்றைக்கி இவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது அக்டோபர் 16 12 noonக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு இந்த ஸ்மார்ட்ஃபோனு இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய ஒரு குவிக்கான ஒரு ரிவ்யூவும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் ஒரு சின்ன கிளான்ஸை நம்ம பார்ப்போம். ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரியாதவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோனில் வந்துட்டு டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு 6.5 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு IPS LCD டிஸ்பிளே தான் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்குது. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லாம் கிடையாது. ஃபிசிக்கல் ரேர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் ஒரு 4500 mAh பேட்டரியை வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஸோ இந்த தடவை வந்துட்டு இவங்க ஃபாஸ்ட் சார்ஜரை வந்துட்டு பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கிற ப்ரொசஸர். ஸோ ப்ரொசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இவங்க மீடியாடெக்கோடைய ஹீலியோ G90Tன்ற இந்த ஒரு புது சிப்செட் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பற்றியும் வந்துட்டு நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கிற கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் ஒரு குவாட் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுவும் 64 MP பிரைமரி சென்சரோடையும் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் ஒரு 2 MP டெப்த் சென்சரும் ஒரு 2 MP மேக்ரோ லென்ஸும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு Realme XT உடைய அதே ஒரு கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட்ஃபோனில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய அந்த பேக் டிசைன் ஆகட்டும் இல்லை பில்ட் குவாலிட்டினே சொல்லலாம். ஸோ பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பின்னாடி டிசைன் வந்துட்டு இவங்க ஒரு கிளாஸ் பேக் ஃபினிஷ் தான் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த தடவை வந்துட்டு கலர் வேரியன்ஸ் வந்துட்டு Note 7 Proவோட வித்தியாசமாக இருக்குது. ஸோ சொல்லப்போனால் Note 7 Proவோட இன்னும் பெட்டராகவே வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதாங்க இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அண்ட் லாஸ்ட் இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய வேரியன்ட்ஸ் என்னென்ன வந்துட்டு இவங்க இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோன் வந்துட்டு 3 வேரியன்ட்ஸ் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன்று வந்துட்டு 6GB + 64GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டாகவே வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 6GB + 128GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியண்ட்டும் ஒரு 8GB + 128GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த 3 வேரியண்ட்டை வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதாங்க இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய பேசிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் வேரியன்ட்ஸ் பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய ஒரு சின்ன நான் ஹேண்ட்ஸ் ஆன் ரிவ்யூ வந்துட்டு நான் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க இந்த ஸ்மார்ட்ஃபோனை லான்ச் பண்ணும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வந்துட்டு இவங்க இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டெமோ மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு மெயினான ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்கிற இந்த மீடியாடெக்கோடைய ஹீலியோ G90Tன்ற இந்த ஒரு ப்ரொசஸர் தான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக வந்துட்டு இந்த ஸ்மார்ட்ஃபோனில் இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ரொசஸர் வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இந்த ஒரு ப்ரொசஸரில் நம்மளுக்கு கிடைக்கும்னு இவங்க வந்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசஸர் வந்துட்டு எந்த ஒரு கேம்ஸாக இருக்கட்டும் இல்லை பர்ஃபார்மன்ஸ் வைஸே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்னாப்ட்ராகனுடைய 730Gயை கூட இது வந்துட்டு அவுட் கம் பண்ணுது. AnTuTu ஸ்கோர்ஸில் வந்துட்டு பெஞ்ச்மார்க் ஸ்கோரிங்கில் வந்துட்டு அது கூட வந்துட்டு இது பீட் பண்ணுற மாதிரி இவங்க வந்துட்டு கிளைம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரொசஸர் நிஜமாகவே 730G அதாவது ஸ்னாப்ட்ராகன் 730Gயோட கம்பீட் பண்ணும்போது ஹீலியோ G90T வந்துட்டு நிஜமாகவே ஸ்னாப்ட்ராகன் 730Gயோட பெட்டரான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக்கோடைய ஹீலியோ G90Tன்றது வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ப்ரொசஸர் தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 730Gயோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நான் வந்துட்டு 100% ஸ்னாப்ட்ராகன் 730Gயை தான் நான் வந்துட்டு சூஸ் பண்ணுவேன் பர்சனலாக. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 730Gன்ற இந்த ப்ரொசஸர் வந்துட்டு 10 nm ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி ஒரு ப்ரொசஸர் இது. ஸோ 100% இது வந்துட்டு நம்ம மீடியாடெக் ஹீலியோ G90 விட
ரொம்பவே ஒரு பவர் எஃபிஷியண்ட்டான ஒரு சிப் செட்டாக இருக்கும். ஏன்னா MediaTek Helio G90T வந்துட்டு 12 நானோமீட்டர் பேஸ் பண்ண ஒரு ப்ராசஸிங் டெக்னாலஜியில் பண்ண ஒரு ப்ராசஸர். ஸோ 100% பவர் எஃபிஷியன்ட் வைஸ் வந்துட்டு 730G தான் கண்டிப்பாக வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹீட்டிங் இஷ்யூஸும் வந்துட்டு இந்த Helio G90Tயில் வந்துட்டு நம்மளால் நிறையவே பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு Helio G90Tயால் கொடுக்க முடியாது நீங்கள் வந்துட்டு வேறு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ப்ராசஸரோட கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ 100% நீங்கள் PUBG வந்துட்டு HDR சப்போர்ட் இதில் இருக்குது. Helio G90T ப்ராசஸர்னால் ஹேண்டில் பண்ண முடியும். HDR ஹை செட்டிங்ஸில் கூட உங்களால் ஆட முடியும். ஆனால் அந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு FPSும் பர்ஃபார்மன்ஸும் இதனால் கீப் அப் பண்ண முடியாதுன்றது தான் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு ட்ராபேக்னே சொல்லலாம். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா Snapdragon 730G வந்துட்டு அதை ஸ்மூத்தாகவே ஹேண்டில் பண்ணும், எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனும் இருக்காதுன்றது தான். ஸோ இதாங்க இந்த ரெண்டு ப்ரொசஸர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு வித்தியாசம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேமரா. ஸோ கேமரா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம Realme XTயில் பார்த்தா அதே கேமரா குவாலிட்டி, அது ஏன்னா 64 மெகா பிக்சல் தான் ரெண்டு கேமராவில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஒரு ப்ரைமரி சென்சர். ஸோ 100% வந்துட்டு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து வர அவுட்புட்ஸும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் சிமிலரான அவுட்புட்ஸ் தான். ஸோ நம்ம வந்துட்டு சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு நான் அந்த கிளியரான ஒரு டிஃப்ரென்ஸை வந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த இமேஜ் அவுட்புட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான ஒரு சூப்பரான இமேஜஸ் தான் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுது. என்னென்னா Realme XTயில் வந்துட்டு அந்த ஒரு சேச்சுரேஷன் என்னது வந்துட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லா Realme ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த குரோமா பூஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நல்ல பஞ்சியான கலர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் Realme XT வாங்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் நேச்சுரல் கலர்ஸ் உங்களுக்கு உங்கள் ப்ரிஃபரன்ஸாக இருந்தால் நீங்கள் Note 8 Pro கூடவே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்ரி எப்படி சொல்கிறது, பேட்ரி பேக்கப்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு ஒரு 4500 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரு சின்ன விஷயம், அவங்க ஏன் வந்துட்டு இன்னும் 500 mAh பேட்ரி இதில் அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒரு சின்ன உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் Helio G90Tன்ற இந்த ப்ராசஸர் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு பவர் எஃபிஷியன்ட் ப்ராசஸர் இல்லை. ஸோ 100% வந்துட்டு பவர் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இது வந்துட்டு கன்சியூம் பண்ணியிருந்தனால இங்கே 4000 mAh பேட்டரி இவங்க வச்சாங்கன்னா அது வந்துட்டு அவ்வளோவா ஒரு பேட்டரி பேக்கப் வந்துட்டு ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் இதனால ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு இவங்க ஒரு 500 mAh எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வேறு ஃபார் எக்ஸாம்பிள் Realme XT கூட நீங்கள் வந்துட்டு ஒரு பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் நீங்கள் பண்ணி பார்த்தாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர் பேட்டரி பேக்கப் தான் உங்கள் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே கிடைக்கும். அது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரொசஸர் வந்துட்டு இதில் கொஞ்சம் பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, இதில் கொஞ்சம் பவர் கன்சியூமிங்காக இருக்கிறதுனால 500 mAh ஜாஸ்தி இருந்தாலும் ஒரே அளவுக்கான ஒரு பேட்டரி ட்ரெயின் தான் இது நீங்கள் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்க்க முடியும். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸர் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு பஞ்சமே இருக்க போகிறது இல்லை. நீங்கள் டெய்லி டாஸ்க்காக இருக்கட்டும் இல்லை சில மல்டி டாஸ்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதனால் சூப்பராக ஸ்மூத்தாக இதனால் ஹேண்டில் பண்ண முடியும். அதில் எந்த வகையான ஒரு பிரச்சனையுமே வரப்போகிறது இல்லை. அதே நேரத்தில் கேமிங்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இப்போ Realme XTயில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் PUBG எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஸோ அதில் வந்துட்டு உங்களால் HD கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் ஹை FPSோட உங்களால் ஆட முடியும், எந்த ஒரு GFX டூல் இல்லாமல். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே HDRலேருந்து அல்ட்ராவும் இல்லை எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் உங்களால் ஆட முடியும் Note 8 Proவில். ஆனால் வந்துட்டு நீங்கள் HDR அல்ட்ரா இல்லை எக்ஸ்ட்ரீமில் ஆடும் போது உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் HD அல்ட்ரா இல்லை எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்துட்டு ஆடினீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இதனால் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ கேமிங் இல்லைனா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு இந்த ஒரு பட்ஜெட்டுக்கு எந்த ஒரு குறையுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த ஒரு ஹீட்டிங் அப் இஷ்யூவை தவிர்த்து நீங்கள் வேறு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஹீட்டிங் இஷ்யூன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதை வந்துட்டு கீப் அப் பண்ணுற மாதிரி ஒரு லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்துட்டு இவங்க இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு நிறைய பேர் டேர் டவுன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு காப்பர் லிக்விட் கூலிங் சேம்பரும் வந்துட்டு நிறைய பேர் பார்த்தாங்க. ஸோ அதை வந்துட்டு எவ்வளோ அளவுக்கு இந்த ஃபோனுடைய ஹீட்டிங் அப் வந்துட்டு எவ்வளோ கம்மி பண்ணுதுன்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணதில் ஆல்மோஸ்ட் ஒரு 43 degrees இல்லை 45 degrees வரைக்கும் கூட இது டச் பண்ணியிருக்கு கேமிங் பண்ணும் போது. ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 3 to 4 hours இல்லை அதுக்கு மேலே நீங்கள் வந்துட்டு கேமிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அப்போ வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள்
ஒரு 1 hour இல்லைனா ஒரு 1.5 hour கேம்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஏதாவது வீடியோஸோ இல்லை மியூசிக் கேட்குற மாதிரி இன்னும் ஒரு நார்மல் டாஸ்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமே உங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கே கிடைக்காது. ஸோ ரொம்ப சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேரியன்ட்ஸ், ஸோ அந்த 3 வேரியன்ட்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனு இந்தியாவில் இவங்க வெறும் 14,999 rupeesக்கு வந்துட்டு இந்த பேஸ் வேரியண்ட், அதாவது 6GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜ் கொண்ட இந்த ஒரு பேஸ் வேரியண்ட்டை வெறும் 15,000 ரூபாய்க்கு வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 15,000 ரூபாய்க்கு இவங்க வந்துட்டு 6GB ரேமும் 64GB ஸ்டோரேஜும் ப்ளஸ் இந்த ஹீலியோ G19ன்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொசஸரும் ப்ளஸ் நிறைய ஒரு இந்த எப்படி சொல்கிறது 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப்பும் வந்துட்டு இவங்க வந்துட்டு வெறும் 15,000 ரூபாய்க்கு இவங்க எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப சூப்பரான விஷயம். இப்போதைக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் இது வர 21st வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு இவங்க தொடங்குறாங்க அமேசானில். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு டவுட்டுமே இல்லை, இந்த Note 7 Pro பண்ணதை விட அதிகமாக சேல்ஸ் வந்துட்டு இந்த Note 8 Pro பண்ணணுன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் சில கான்ஸும் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ரொசஸரில் இருக்கிற சில ஃப்ளக்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி சில கான்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் வந்துட்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவும் நான் பண்ணுறேன். Realme XT வர்சஸ் ரெட்மியோட Note 8 Pro இந்த வீடியோ ஒரு கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோ நான் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான் கைஸ். இந்த Redmi Note 8 Proன்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த ப்ரைஸுக்கு ஒரு செம்ம டீல்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏதாவது வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த ஒரு டவுட்டாக இருக்கட்டும் நான் வந்துட்டு கிளியர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். அதே நேரத்தில் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸோ until then, signing off from Sandeep.